என்னதான் மிக்சியில் வந்து சட்னி வந்து அரைச்சி சாப்பிட்டாலும் நம்ம கையால் அம்மியில் சட்னி அரைச்சி சாப்பிட்றதே அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். எங்கள் பாட்டி எப்போ பணியாரம் சுட்டாலும் கண்டிப்பாக இந்த சட்னி இல்லாத இருக்காது. கண்டிப்பாக அம்மியில் தான் வந்து அரைச்சி செய்வாங்க. அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும். 10 நிமிஷத்தில் அரைச்சிருவாங்க. எங்கள் பாட்டியோட ஸ்டைலில் கார சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? சின்ன துண்டு புளி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 5 to 6 வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தேவைக்கு ஏற்ற அளவுக்கு கல்லுப்பு வந்து சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 10 பல்லு சின்ன வெங்காயம், ஒரு 5 பல்லு பூண்டை சேர்த்து எல்லாம் நல்லா ஒன்று சேர நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சதுக்கப்புறம் பெரிய தக்காளியாக வந்து நான் 3 தக்காளியை வந்து எடுத்திருக்கேன். பெங்களூர் தக்காளியை விட பழுத்த நாட்டு தக்காளியாக இருந்தால் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக வந்துட்டு இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா நெகு நெகுன்னு வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இதை வந்து இப்படியே கூட அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். இல்லை எனக்கு தாளித்து தான் சாப்பிட்ணும் அப்படின்னா நல்லெண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளித்து சாப்பிட்டீங்க அப்படின்னா 5 இட்லி சாப்பிட்ற இடத்துல இன்னும் 2 இட்லி சேர்த்து சாப்பிடுவீங்க.